ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களின் அன்பு. இன்றைக்கி காலையிலே ஒரு மோட்டிவேஷ்னல் சாங் கேட்டேன். அது என்னென்னு யாராவது புரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதில் உள்ள வரியை சொல்லட்டா? கடல் தாண்டும் பறவைகளுக்கு வழியில் மரங்கள் கிடையாது, ஆனாலும் கண்டங்கள் தாண்டும் சிறகுகள் வலிக்காது. இப்போவுமே நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க என்ன படம்னு. முடிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, ஒரு அற்ப ஆசையால் ஒரு குடும்பமே இல்லாமல் போன கதையை தான் நம்ம இன்றைக்கி கேட்க போகிறோம். ஏன்னா நம்ம இதில் வீடியோ நான் அப்லோட் பண்ண மாட்டேன், மோஸ்ட்லி ஆடியோ மட்டும்தான் வரும். ஆடியோவோ வீடியோவோ எடிட் பண்ணி போடுங்க. உங்களோட ஃப்ரீ டைமில், டைம் பாஸ் டைமில், சமையல் பண்ணச்சில், ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கச்சில சில ஹெட்ஃபோன் போட்டு கேட்பாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்காக இந்த வீடியோ. பைக்கில் ட்ராவலில் போகிறதுல கேட்குறது சரி, ரொம்ப சேஃப்டியாக இருங்க. சேஃப்டி தான் நமக்கு முக்கியம். நமக்குன்னு ஒரு குடும்பம் வீட்டில் காத்துக்கிட்டு இருக்கு. என்றைக்குமே சேஃப்டியாக ட்ராவல் பண்ணுங்கள். சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஊட்டியில் ரவி, குமாரி 2 பேர் இருந்தாங்க. 2 பேரும் லவ் பண்ணாங்க. எங்கன்னா அவங்க ஊட்டியில் ஒரு சர்ச்சுக்கு, 2 பேரும் ஒரே சர்ச்சுக்கு தான் ஃபேமிலியோடு வருவாங்க. 2 பேரும் நல்லா லவ் பண்ணாங்க. ரவிங்கிற ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன். அவங்க அப்பா ஊரில் ஒரு பெரிய செல்வாக்கு மிக்க ஒரு ஆள். நிறைய எஸ்டேட்டு, ஃபேக்ட்ரிஸ் நிறைய வச்சுருக்குறாங்க. குமாரிங்கிறவங்க ஒரு டீச்சர் தான். அவங்களுக்கு சேவை மனப்பான்மை நிறையா உண்டு. இவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்க. குமாரியோட வீட்டில் ஓகே சொல்லிட்டாங்க. ஏன்னா பொண்ணை பற்றி அவங்களுக்கு தெரியும், நல்ல பையனாக தான் லவ் பண்ணுவான் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் ஓகே சொல்லிட்டாங்க. ஆனால் ரவியோட வீட்டில் அவங்க அப்பா ஓகே முடியாது, பண்ணவே மாட்டோம், நம்ம ஸ்டேட்டஸ் தான் நம்மளுக்கு முக்கியம், நம்மளோட அந்தஸ்து என்ன ஆகுறது அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக மறுத்துட்டாங்க. அதனால ரவி என்ன செஞ்சாருன்னா, குமாரியை கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வரச்சில் அவங்க வீட்டில் அவங்க அப்பா ஏற்றுக்கிடவே இல்லை, வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டாங்க. அதனால ரவியோட அம்மா என்ன செஞ்சாங்கன்னா, நம்ம பிள்ளை தான் என்ன இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டேட்டில் உள்ள வீட்டில் தங்க சொல்லி பார்த்துக்கிட்டாங்க. அம்மா நல்ல டச்சில் இருந்தாங்க, பட் அப்பா போகவே இல்லை. ஒரு கட்டத்தில் ரவிக்கு முதல்ல பெண் பிள்ளை பிறக்குது. அந்த பிள்ளை பிறந்தோடனே ரவியோட அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். குடும்பத்தை ஏற்றுக்கிட்டு தான் வீட்டிலேயே தங்க வச்சுட்டாரு. இப்படியே போய்கிட்டு இருந்த காலத்தில் ரவிக்கும் குமாரிக்கும் அடிக்கடி சண்டை வருது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, குமாரி ஒரு நபருடன், அவருக்கு தெரிந்த நபருடன், கூட வேலை செய்கிற நண்பரோட நண்பர் அப்படி வச்சுக்கோங்களேன், அவர் மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு அவங்க கூட காதல் வலையில் விழுந்துட்டாங்க. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே காதல் வலையில் இருந்தது அதுக்கு அடுத்த கட்டமான கள்ள உறவுக்குள்ளே போக ஆரம்பிச்சு. இது ரவியோட கிட்ட வேலை பார்க்குற டிரைவர் பார்த்து கண்டுபிடிச்சிட்டாப்புல. ஒரு ஹோட்டலில் வச்சு பார்த்துட்டு அதை ரவிக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விட்டுட்டாரு அந்த டிரைவர். இதை கூப்பிட்டு குமாரிக்கிட்ட கேட்கும்போது அப்போந்தான் உண்மையான விஷயம் தெரியுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரவி அவரோட எஸ்டேட்டில் வேலை பார்க்குற பெண் கூட தகாத உறவில் இருந்ததுனால, அதனால் குமாரி நீங்கள் மட்டும் இப்படி இருக்கீங்க, நான் ஏன் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃப்ரெண்டு கூட இப்போ இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்படிப்பட்ட தவறு, நீ எப்படி இருக்கியோ அப்படி தான் நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி 2 வரும். இதனால் இப்படி பிரச்சனை வரையும் ரவி குமாரியை ரொம்ப அடின்னு அடித்தோன்னா, நான் இனிமேல் அந்த மாதிரி போக மாட்டேன், நல்லா இருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியே ரவியை விட்டுட்டார். அதை விட்டுட்டு தன்னோட பிஸ்னஸை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் குமாரி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அவர் கூட அவங்களோட பாய் ஃப்ரெண்டு கூட, புது பாய் ஃப்ரெண்டு கூட லிங்க்லேயே தான் இருந்திருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே குமாரி என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா,
தன்னோட சொந்த வீட்டிலேயே பணத்தை எடுத்து குமாரியோட ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்து, இதை நீங்கள் வச்சுருங்க, நம்ம எங்கேயாவது தனியாக போய் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லியும் அது ரவிக்கு பணத்தை எடுத்ததை எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்ச உடனே அடித்து அந்த குமாரியோட கள்ளக்காதலனை அடித்து அவரிடம் இருந்த பணத்தை பிடுங்கிட்டு இதை இப்படியே விட்டா சரிபட்டு வராதுன்னு பெரிய மன உளைச்சலே இருந்த ரவி தன்னோட டிரைவர், யாருக்குனே ஃபோட்டோ எடுத்து அனுப்புனால அந்த டிரைவர்கிட்டயே சொல்லி தன்னோட மனைவியை கொலை பண்ணிடுதார். எவ்வளோ பெரிய தப்பு பார்த்தீங்களா? டிரைவரை வச்சு கொலை பண்ணிட்டு அந்த சடலத்தை என்ன பண்ணன்னு தெரியாமல் கொலை பண்ணிய பிறகு வீட்டில் பிள்ளைகள் கேட்குமே, தன்னோட மாமியார் மாமனார் கேட்பாங்களே என்ன பையன் பண்ணன்னு தெரியாமல் ரொம்ப பயந்து தன்னோட அப்பாவுக்கு அடிக்கார். ஃபோன் அடித்து, எப்பா இப்படி நான் ஒரு கோபத்தில் பண்ணிட்டேன், என்ன பண்ண அப்படின்னு கேட்கையும் அவங்க அப்பா அதை கண்டிக்காமல் அவரை விட்டுட்டு டிரைவர்கிட்ட சொல்லி அந்த பொண்ணை கொண்டு போய் எஸ்டேட்டில் புதைச்சிடு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதைச்சிட்டாங்க. பிள்ளைகள் வந்து கேட்கும்போது அம்மா வெளியூருக்கு போயிருக்காங்க, பிஸ்னஸ் விஷயமாக வெளியூருக்கு போயிருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட அம்மா அப்பா கேட்கும்போதும் பிஸ்னஸ் விஷயமாக வெளிநாட்டுக்கு அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தான் பொண்ணு வெளிநாட்டுக்கு போகச்சில் சொல்லாமல் போக மாட்டாளே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. இருந்தாலும் அவங்க அப்படியே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, கொஞ்ச நாள் போக போக பிள்ளைகள் ரொம்ப அம்மாவை தேட ஆரம்பிக்கவும் இவர் என்ன செஞ்சிட்டாரு, பிள்ளைகள் இருந்தால் நம்ம மாட்டிக்கிடுவோம், ஓயாமல் அழுகுது அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளையும் தன்னோட டிரைவரை வச்சு தான் பொண்ணையும் தான் பையனையும் கொலை பண்ணியிருந்தார். இதையும் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு. பிள்ளைக்கு மேலே இருந்த பாசத்தில் அந்த அப்பா தன்னோட மகனை காப்பாற்றுறதுக்காக அந்த சடலங்களையும் கொண்டு போய் அவங்க அம்மா புதைச்ச இடத்துலையே பக்கத்தில் தோண்டி பிள்ளைகளையும் புதைச்சிருந்தார். இன்னும் காலங்கள் போக கொஞ்ச நாள் போக போக பிள்ளைகளையும் காணும், எல்லாரையும் காணும், நம்ம எப்படினாலும் மாட்டிக்கிடுவோம். இன்னொன்று கொலை பண்ணின தன்னோட பிள்ளைகளையும் மனைவியும் நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு சைக்காலஜிக்கலாக அவரால் இருக்கவே முடியல. அதனால் என்ன செய்கிறாருன்னா அவரும் தற்கொலை பண்ணி செத்து இருக்காரு. ஒரு மொத்த குடும்பமே அழிஞ்சு போயிடுது. இது பெரிய தவறு என்னென்னா அந்த ரவியோட அப்பா பண்ண தவறு தான். முதல் தடவை பண்ணத்திலேயே கண்டிச்சிருந்தாருன்னா அந்த பிள்ளைகளோட உயிரை காப்பாற்றி இருந்திருக்கலாம். இந்த விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே தெரிய ஆரம்பிக்குது. எப்படின்னா டிரைவர் வெளியில் சொல்லிடுவானோன்னு நினச்சி ரவியோட அப்பா வந்து அந்த டிரைவரை கொலை பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஏன்னா ரவியோட பாடியவும் கொண்டு போய் அதே எஸ்டேட்டில் தன்னோட மருமகளையும் பேர பிள்ளைகளையும் புதைச்ச இடத்துலையே புதைக்க சொல்லியிருக்காரு. அவரும் போய் புதைச்சிட்டு வந்த பிறகு இவன் ஒருத்தந்தான் இவங்க எல்லாரும் இறந்ததுக்கு எவிடன்ஸ் அப்படிங்கிறதுனால இவனை தீர்த்துக்கிறதுக்கு அவர் முடிவு பண்ணுறாரு. ஏன்னா அவர் ஊருக்குள்ள ஒரு பெரிய முக்கிய புள்ளி, தன்னோட பேர் கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த டிரைவரையும் கொண்டுடலான்னு முடிவு பண்ணியிருக்கிறதுல ஏதோ ஒரு விதத்தில் அவனுங்க இந்த டிரைவருக்கு சந்தேகம் வந்து அவன் போலீஸ்கிட்ட சரண்டர் ஆகி அவ்வளோ உண்மையும் ஒத்துக்கிட்ட பிறகு தான் இது மேட்டர் வெளியே வந்தது. ஆமாம், தகப்பன் ஒரு பக்கம், தாய் ஒரு பக்கம், நீ பெரியவனா நான் பெரியவனா, தகப்பன் தவறான உறவு, தாயின் தவறான உறவு ஒரு குடும்பத்தையே இல்லாமல் ஆக்கிவிட்டது. இது யார் செய்த தவறு என்று நீங்கள் தான் சொல்ல வேண்டும். தாயின் தவறா, தகப்பனின் தவறா, தகப்பன் தவறா, யாரோட தவறு? ஒரு குடும்பமே இப்போ இல்லாமல் போய்விட்டது. பி சேஃப். பாய். வேற ஒரு கதையோடு நம்ம பார்க்கலாம்.